Welcome back to another episode of Decoding the Book Big School of Drawing. So பென்சில்னு பார்க்கும்போது பென்சிலில் நடுவில் இருக்க லெட் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கிராஃபைட் அண்ட் கிளே. கிராஃபைட் வந்து கிளே அண்ட் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஃபயர் பண்ணி வேக்ஸில் இல்லை ஆயிலில் கோட் பண்ணும்போது யூ கெட் தட் லெட். அந்த லெட்டை வந்து ரெண்டு வுட்டுக்கு நடுவில் க்ளூ பண்ணி we are making it as a pencil. The ratio of graphite and clay வந்து மேலே கீழே இருக்கும்போது தான் there is a difference of numbers, அதாவது 2H, 4H, 6H, 2B, HB, 4B. ஸோ இதில் வந்து HB அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிராஃபைட் அண்ட் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிளே. அதுதான் HB. இட் இஸ் அன் யூனிவர்சல் பென்சில், எல்லாத்துக்குமே அது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிராஃபைட் ஜாஸ்தியாகவும் கிளே ரொம்ப கம்மியாகவும் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி மோர் சாஃப்ட் அண்ட் மோர் போல்ட், ரொம்ப டார்க்காகவும் கிடைக்கும், ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும். இதே வந்து நிறைய கிளே ஆனால் கம்மியான கிராஃபைட் இருந்துச்சு அப்படிங்கும்போது த பென்சில் பி வெரி ஹார்ட். அது வந்து அவுட்லைன்ஸுக்கு இல்லை வந்து நம்ம ஒரு லைட் ஸ்கெட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரெஷர் போட்டிங்க அப்படின்னா கூட பேப்பர் வந்து டயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் நார்மல் பேப்பர். இதே வந்து நம்ம நல்ல டெக்ஸ்சர்டான பேப்பரோ இல்லை ஒரு ஹை ஜிஎஸ்எம் உள்ள பேப்பர் அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக வரைகிறதுக்கு அவுட்லைன்ஸ் போடுறதுக்கு இட் இஸ் வெரி கம்ஃபர்டபுள். ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி பென்சில் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்பி பென்சில், விச் ஹேஸ் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கிளே அண்ட் கிராஃபைட். பட் ஆனால் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டூல், அதாவது ஒரு ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கூடயே வந்து ஒரு ஹெச் பென்சில், ஒரு 2H பென்சில், ஒரு 4H பென்சில் நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அதை எங்கெங்கே எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அன்டில் அண்ட் அன்லஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டூல் ஹவு இட் ஒர்க்ஸ், இட் வில் பிகம் ஈவன் மோர் ஹார்டர். ஸோ ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து we have to take control of the tool, we have to understand how the tool works. அப்போ தான் வந்து எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி ஒன்ஸ் யூ கெட் கம்ஃபர்டபுள் வித் த பென்சில்ஸ், அதாவது டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆஃப் பென்சிலில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் லைக் ட்ரா பண்ணுறீங்க இல்லை ஷேட் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது ட்ரை சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் த பென்சில். அதாவது ஒரு சில டைம் வந்து அந்த லெட் வந்து லைக் ரவுண்டர் லெட் இல்லாமல் ட்ரையாங்கிள் லெட் கிடைக்கும், ஃப்ளாட் லெட் கிடைக்கும், ஸ்கொயர் லெட் கிடைக்கும், பெரிய லெட் கிடைக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெட்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து யூ கேன் ட்ரை டு ஷேப் த லெட் அக்கார்டிங் டு யோர் கம்ஃபர்டபுள் பொசிஷன்ஸ். இதே மாதிரி அடுத்தடுத்த லெவல் போகும்போது when you use black ink, அது வந்து உங்களோட ட்ராயிங்கை கொஞ்சம் பாப்அப் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மாதிரி பென்சில்ஸ் அண்ட் சார்கோல்ஸ் அந்த சீரீஸில் வந்து சொல்லிட்டே போகலாம். பட் தீஸ் ஆர் த பேசிக் திங்ஸ் தட் யூ வில் ஆல்வேஸ் நீட் when you want to know about pencils. இதுக்கு அடுத்து நான் சொல்ல போகிற டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. பிகாஸ் இட்ஸ் மை ஃபேவரட் டூல் டூ. அது என்னென்னா, ஸ்டே டியூன்ட்.